அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை ரிமைண்டருக்காக நான் அதை சொல்லிக்கிறேன். நமக்கு December 31, அதாவது இந்த வருஷத்துடைய கடைசி நாளில் நமக்கு லாஸ்ட் டேட் இது முடியுது. ஜிடி கான்ஸ்டபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள் கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ரினியூ பண்ணலை. நீங்கள் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த வருஷம் 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா தான் அது வந்துட்டு செல்லுபடியாகும். ரிலாக்ஸேஷனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆகட்டும், ரிசர்வேஷன் ஆகட்டும், இல்லைன்னா நமக்கு அது செல்லுபடி ஆகுது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இன்னமும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. சார் நான் வந்துட்டு வாங்கின ஓபிசி, இடபிள்யூஎஸ் நமக்கு பழசு சார், போன வருஷம் வாங்கினது, அதை வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. இந்த வருஷம் ஏப்ரல் 1லேருந்து வாங்கியிருந்தா பண்ணணும். சரி, இப்போ நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமானா நல்ல டைம் இருக்குது. சீக்கிரமாக உடனே நீங்கள் இ சேவை மையத்தில் போய் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஒரு 4-5 நாளில் வந்துடும். இப்போலாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துடுது. ஸோ ரொம்ப டிலே பண்ணுறதில்ல. ஸோ அந்த 4-5 நாளில் வந்துட்டா கூட நமக்கு டைம் இருக்கும். அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக இந்த அப்ளிகேஷன் டேட்டை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இப்போது நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ஸ்டேஜ் எக்ஸாம்னே நமக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு அது ரிட்டன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம். ஸோ நம்ம போய் அந்த கொஷின்ஸை பார்த்து நம்ம படித்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதே செகண்ட் ஸ்டேஜை தான் நமக்கு பிஇடி, ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரெண்டுத்துலேயும் நம்ம கிளியர் பண்ணால் தான் நமக்கு உள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிபிஇ மட்டும் நான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை, அடுத்ததான் நமக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் நம்ம வந்துட்டு குவாலிஃபை பண்ணணும். என்ன நமக்கு பிஇடின்றது குவாலிஃபைங் நேச்சர், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிபிஇ, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் வரப்போகுது. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எக்ஸாம் நடந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே, ஒரு மாதம் 2 மாதத்துலேயே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் வந்து பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் மார்ச் மாதம் நடக்கலாம்னு எதிர்பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது. ஏப்ரல் மாதம் நடத்திட்டாங்கன்னா கூட மே இல்லை ஜூனில் நமக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா சிபின்றதுனால. ஆனால் அதுக்கு அடுத்து ஸ்பீடாகவே நமக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் வந்துட்டு அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மாதம் 6 மாதம் சாலிடாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு இருக்குது. அப்போ பிஇடிக்கு இந்த மாதம் இன்னையிலேருந்து எடுக்கும்போது 6 மாதமாச்சு மினிமம் இருக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட, இது நாள் வரைக்கும் நான் ஜிடிக்குன்னு நான் படிக்கல சார், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நான் வந்துட்டு யோசிக்கல, நான் அதர் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்ஓ இல்லை அதர் எக்ஸாம்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகணும்னு சின்னதாக ஆசைப்படுறேன், ஆனால் நான் இது வரைக்கும் ஃபிசிக்கலுக்கு நான் எஃபர்ட் போட்டதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல டைம் இருக்குது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாததுன்றது இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா 6 மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மெதுவாக ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோடைய அந்த க்ரைட்டீரியாவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ முக்கியமாக இந்த ரேஸ் அப்படின்றது தான், ஸோ ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். ஆனால் ஒரு டிஃபைன்டு டைம் ஃப்ரேமில் இவ்வளோ தூரம் இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணணுன்றது தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஈவன் ரேஸ் கேட்டகரி தான். அண்ட் ஜென்ரல் கேட்டகரினா எல்லாருக்குமே, இப்போது இந்த இடத்துல ஜென்ரல் கேட்டகரின்றது இந்த ரிசர்வேஷன் டைப்பில் இல்லை, ஓசி, ஓபிசி, எஸ்சி, அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி லடாக் ரீஜன் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. சப்போஸ் லடாக்ல இருந்து யாராவது இந்த ஜிடி கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு அப்ளை ஆகும். மற்ற எல்லாருக்குமே, அப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் தான் அப்ளை ஆகும். போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய ஜென்ரல் தான் அப்ளை ஆகும். ஸோ அப்போ ரேஸில் இந்த ரன்னிங்கில் என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு மேலுக்கு பார்த்தோன்னா, நமக்கு ஆண்களுக்கு பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் நம்ம ஓடணும் 24 நிமிஷத்தில். ஸோ 24 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர்ஸை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு 24 நிமிஷமா நிறையா இருக்குது, 5 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே இது டஃப்பான ஒரு விஷயம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு மேரத்தானுக்கு சமம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸ்ப்ரிண்ட் ரேஸ் கிடையாது, மேரத்தான். ஸோ இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்துட்டு ஓரளவு நம்ம வந்துட்டு ஈஸியாக போயிடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப அதிகமாக வேணும். அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியாததில் இந்த எக்ஸாமுக்கே நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு 5 கிலோமீட்டர் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதையும் 24 நிமிஷத்தில் முடிக்கணுன்றது இன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ லெத்தார்ஜிக்கா அசால்ட்டாக வந்துட்டு இருந்துட வேணாம்.
இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே. இப்போ டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து கூட வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் டெய்லி நீங்கள் ஓடக்கூட வேணாம், வாக்கிங் கரெக்டாக டைமுக்கு எந்திரிச்சு வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் அப்பை வந்துட்டு பண்ணி வாக்கிங் போங்க. 15 நாள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங் மட்டும் போயிட்டு அதுக்கடுத்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிங் ஆகட்டும், அப்படியே கொஞ்சம் ரன்னிங்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுறதுல நம்ம இந்த ஃபிசிக்கலுக்கு அது 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் முடிக்க முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது கரெக்டாக பிளான் பண்ணி அது ஸ்டெடியாக கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருந்துருங்க. ஏன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நம்மளுடைய உடல் வலிமை வந்துட்டு ரொம்ப அது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணாதான் அது கரெக்டாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மேல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம். அதே ஃபீமேல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிடி கான்ஸ்டபிள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெண்கள் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு 1.6 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1.5 கிலோமீட்டர், கரெக்டாக 1 மைல் கிட்ட வரும். அப்போ 1.5 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும், 8.5 நிமிஷத்தில் 8.5 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இது ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான், நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாமினா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க, சூப்பராக நல்லா ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க, அண்ட் எல்லா விஷயத்தையுமே நல்லா வந்துட்டு உடம்பை பார்த்துக்கிட்டு டெய்லி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்குன்னு ஒரு மணி நேரம் அப்படின்றத ஒதுக்கிட்டு நாள் ஆக ஆக நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிஇடி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூட நீங்கள் இதுக்கு ஒதுக்கலாம். ஸோ அப்போ பொறுமையாக நான் வாக்கிங்க்கு 1 மணி நேரம், ஜாகிங்க்கு 1 மணி நேரம், அதை மாதிரி ஒதுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாச்சும் நீங்கள் ஒதுக்கி ஆகணும் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு. ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா இது நம்ம குவாலிஃபை ஆனால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இது நமக்கு செகண்ட் ஸ்டேஜாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த பிஇடிக்குள்ளே நம்ம வந்துட்டு போகணும். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த சிபிஇயை நம்ம கிளியர் பண்ணால் தான் அதுக்கடுத்து அதுவே போக முடியும். அப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு சின்ன ஐடியா வந்துட்டு தந்துட்டேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது. ஆனால் சிபிஇ அதை விட ரொம்ப முக்கியன்றதை நான் சொல்லிக்கிறேன். பிஇடி முக்கியம், சிபிஇ அதை விட முக்கியம். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி அதே விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா இதை கிளியர் பண்ணால் தானே அதுவே நமக்கு கிடைக்கும். அதை போக நமக்கு அதுவாச்சும் குவாலிஃபைங் டைப். ஸோ பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி கூட குவாலிஃபைங் டைப். ஸோ 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடிட்டீங்கன்னா குவாலிஃபை, இல்லை கொஞ்சம் தாண்டிடுச்சுன்னா நாட் குவாலிஃபை. ஆனால் மெரிட் லிஸ்ட்டில் வரக்கூடியது நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸோடைய அந்த நாலேஜை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும். அண்ட் இந்த எக்ஸாம் வந்துட்டு நமக்கு பிப்ரவரி மார்ச் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கலாம். பிப்ரவரி டு ஏப்ரல், மார்ச் மாதம்னு வச்சுக்கிட்டா ஒரு 3 மாதம் கிட்ட இருக்குது. ஸோ அப்போது 3 மாதத்துல இப்போ அரை மாதம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 15 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு ஒரு அரை மாதம், ஜனவரி பிப்ரவரி, ஒரு 2.5 மாதத்தில் நம்ம நல்லா எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக இது சாத்தியம் தான். இப்போ மற்ற எக்ஸாம்ஸ்க்கு இப்போ சிஜிஎல்லோ இல்லை என்டிபிசியோ இந்த மாதிரியான டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் 12th லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் 2.5 மாதம் போதும்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த எக்ஸாம் நான் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்தேன், நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். எல்லாமே எலிமெண்ட்ரி லெவல் தான். ஸோ நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நாலேஜ் போதும். ஆனால் அதுலேயுமே மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதாவது மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜிடிக்கு மட்டும் தான் சார் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் 10th லெவலில் தான் சார் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணால் அது சாத்தியம் அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 2.5 மாதம் நல்லா எஃபர்ட் போட்டுட்டீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் 3 மணி நேரம் தான் சார் படிப்பேன் அப்படி இருக்கிறவங்கள தாண்டி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படித்தாலும் நான் ரொம்ப நல்லா கன்சிஸ்டண்ட்டாக படிப்பேன்றவங்களால கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண முடியும். நல்ல ஒரு டைம் இருக்குது. ஸோ மார்ச் மாதம் எக்ஸாம் நடக்குதுன்னா அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். 80 கொஸ்டினை 1 மணி நேரத்தில் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ 60 நிமிஷத்தில், அப்போ 60 நிமிடங்களில் 80 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஸோ அப்போ கொஞ்சம் வேகமாக தான் நம்ம வந்துட்டு போடணும். இது நமக்கு காமனாக பார்த்த உடனே புரிஞ்சிருது. ஆனால் அதில் எத்தனை கொஸ்டின்ஸ், அந்த மொத்தம் 80 கொஸ்டின்ஸை எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அதில் 20 கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஜிகே அண்ட் ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப வாஸ்டான சிலபஸ், நான் அது லாஸ்ட்டாக வர்றேன். ஆனால் இது வந்துட்டு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கொஞ்சம் அந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடான அந்த கொஸ்டின்ஸ் வரக்கூடியது 20 கொஸ்டின். அண்ட் அதே டி ஆப்ஷன் பார்ட் டியில் பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு 20 கொஸ்டின். இப்போது இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழில் அட்டன் பண்ண முடியுமா சார்? ஸோ இந்த தமிழில் அட்டன் பண்ண முடியும்னு சொன்னாங்க, இப்போ ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இந்த பார்ட் டி வந்துட்டு நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஹிந்தி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தியில் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் தமிழில் அட்டன் பண்ண போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 20 கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த 3 பார்ட் இருக்குங்க இல்லையா, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதே வந்துட்டு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், இதோட கொஸ்டின்ஸை நீங்கள் தமிழில் பார்த்துக்க முடியும், தமிழில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அவேர்னஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ டக்குன்னு கேட்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பார்ட் எது, அதாவது இந்த அடிப்படை உரிமை. இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு இதே கொஸ்டின் வந்துட்டு வாட் இஸ் த பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அதே கொஸ்டினை தமிழில் வந்துட்டு அடிப்படை உரிமைகளினுடைய பகுதி என்ன அப்படின்னு உங்களால் வியூ பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த பார்ட் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக படிக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம படிக்க முடியுன்ற பெஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய சஜஷனில் இந்த 4 சப்ஜெக்டில் எதை நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் 2.5 மாதத்தில் ஹை ஸ்கோரிங்காக எந்த சப்ஜெக்டை படுத்தா என்னால் கண்டிப்பாக அதை வந்துட்டு நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னுடைய சாய்ஸ் எப்பயுமே இருக்கிறது அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தான். ரீசனிங்கில் டிஃபைன்டு டாபிக்ஸ், அந்த டிஃபைன்டு டாபிக்ஸை நல்லா வந்துட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் படித்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த 20 கொஸ்டினில் 20யுமே அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ அப்போது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நல்ல ஒரு வெயிட்டேஜ், ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், பட் அதே ஹை ஸ்கோரிங்னா என்னுடைய சாய்ஸில் ரீசனிங்கை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அப்போ 3வது இருக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்ஸை சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ரீசனிங் மாதிரியே டிஃபைன்டு டாபிக்ஸ், அதிலிருந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிற பட்சத்தில் 20 கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ண முடியும். ரீசனிங்கில் 20க்கு 20யுமே அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா படிச்சுக்கலாம். ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அதனால் 20க்கு 20 நம்ம ட்ரை பண்ணுவோம், பட் 15 நம்ம அடிச்சிடுற மாதிரி நம்ம வந்துட்டு படிச்சுக்கணும். அதுக்கடுத்து 3வது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு மேபி சார் நான் வந்துட்டு தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கிறேன், எக்ஸாம் நான் தமிழில் தான் அட்டன் பண்ண போகிறேன், ஆனால் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நல்லா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் பாயிண்ட் என்ன, இந்த செக்ஷன், ஸோ இந்த பார்ட் பியில் வரக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப வாஸ்டான சிலபஸ். இதுக்குள்ளேயே நமக்கு 10 சப்ஜெக்ட் வரும். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்குன்னு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு வந்துட்டு முடிவெடுக்கணும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து மாறும், யாருக்கு எது வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை யோசிச்சு கண்டிப்பாக அதை வந்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. பட் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணி விட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி இது வருமா வராதான்றது கூட நீங்கள் யோசிக்க முடியும். ஸோ அப்போ இதை யோசித்து கண்டிப்பாக வந்துட்டு முடிவு எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லிக்கிறேன், நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதுனால 80 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 80யுமே அட்டன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக 80க்கு 80 அட்டன் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு டைம்ன்றதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் 80யுமே நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 80 கொஸ்டினுமே யாருக்குமே தெரியாது, எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ எது ரொம்ப சூப்பராக தெரியுமோ அதை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு வரணும், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க்கு. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் அப்படின்ற வீதம், 80 கொஸ்டினுக்கு 160 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். அதே தப்பாயிடுச்சு, அந்த கொஸ்டின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா -0.25 அப்படின்றத நம்ம குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த எக்ஸாமுடைய எக்ஸ்பெக்டட் டேட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே பிப்ரவரிலேருந்து ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி வந்துருச்சுன்னா ரொம்ப ஏர்லியாக வந்த மாதிரி இருக்கும். நம்ம மார்ச் வருன்றது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் வருது அப்படின்னா நமக்கு ஒரு 2.5 மாதம் இருக்குது, நல்லா படிக்க முடியும். அதை தாண்டுது ஏப்ரலில் வரப்போகுதுன்னா இன்னும் நமக்கு ரொம்ப சூப்பர், நல்லா ரிவிஷனும் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நமக்கு ஐடியா. ஸோ அப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் சிபி ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான பிளான் அண்ட் அதுக்கான அந்த சிலபஸை எடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிக்கணுன்றதை ஒரு தடவை வந்துட்டு ரீட் பண்ணி நீங்கள் இதை வந்துட்டு ஒரு சின்ன நோட் மாதிரி போட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் இந்தந்த டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட ஒவ்வொரு டாபிக் நீங்கள் முடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக்னா நம்ம முடிச்சிட்டோம், நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அது ஒரு மாதத்துக்கு கழிச்சு நீங்கள் டிக் பண்ணதை பார்த்தீங்கனாலே ஒரு பாதி அளவுக்கு டிக் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். பரவாயில்ல, பாதி சிலபஸ் நம்ம முடிச்சிட்டோம், இந்த டாபிக் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு படித்து முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேப்பா? ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பட் இதே இந்த எஸ்எஸ்சி ஜிடியோடைய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்றது அது உங்களுக்கு தான் பரிச்சயமாக இருக்கும்.
ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நல்லா வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ரன்னிங் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிஸ் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குங்க இல்லையா, சிபி, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரியான கோர்ஸ் தான் எஸ்எஸ்சி ஜிடி கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஆயுதம் அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும், அதே கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அண்ட் ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, ஜிஎஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆகிடும். ஸோ எக்ஸாம்குள்ளே முடிக்கிற மாதிரி ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பேட்ச் ஜாயின் பண்ண உடனே ஒரு சில கிளாஸஸ் பார்த்துக்க முடியும். ஒரு சில கிளாஸஸ் வந்து லைவாக இருக்கும். ஸ்டடி பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்சையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் அண்ட் ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் அப்ளை பண்ணிட சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்ப்பா.